ஹலோ எவ்ரிஒன். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேஸ்க்கு வந்து அதிகமாக வந்து நிதி வந்து ஒதுக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பட்ஜெட்லேயும் ஒதுக்குனாங்க, அதுக்கு முன்னாடி பட்ஜெட்லேயும் வந்து ஒதுக்குனாங்க. ஸோ அதுமாதிரி இந்த பட்ஜெட்லேயும் வந்து ஒதுக்கலான்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரயில்வே ஸ்டாக்குன்னு பார்க்கும்போது அதிகமாக இருக்கும் 10-15ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா வாங்கிட்டு இருக்க முடியாது கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா க்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோ நிஃப்டி இந்தியா ரயில்வேஸ் பிஎஸ்சி யூடிஎஃப்னு சொல்லிட்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இடிஎஃப்னால் என்னங்கிறத நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம், வந்து பாருங்கள். இந்த பிஎஸ்சிங்கிறது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயில்வேயில் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்எஃப்சி, ஆர்விஎன்எல், ஐஆர்சிடிசி, கண்டெய்னர் கார்ப்பரேஷன், என்டிபிசி இதுமாரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ ஸ்டாக்கை நம்மளால் வாங்க முடியாது கரெக்டுங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடிஎஃப்குள்ளே நம்ம 500 1000 மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் சிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 500 போடலாம். ஒன் டைம்ங்கிறது 5000 வந்து என்எஃப்காக இப்போ வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 16ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது, 30ஆம் தேதி வந்து முடியுது. நம்ம இது லிஸ்ட் ஆனப்போ கூட அப்புறமும் கூட நம்மளால் வந்து வாங்கிக்க முடியும் ஃப்ரெண்ட். இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து 6ஆம் தேதி வந்து ஆகும். ஸோ இதுதான் இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து அதில் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 இயரில் 25%, 3 இயரில் 42% வந்து தந்திருக்கு இன்ன வரையும் அப்படி, ஓகேங்களா. ஸோ இது ரிலேட்டட் ஏதாவது கொஷின் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.